ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. யூடியூப் சேனல் அன்று இன்றும் கிருஷ்ணன் அண்ணன் அவர் இன்னைக்கு நம்ம ஒரு 100 பேருக்கு உணவு கொடுக்குறோம். 100 பேருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி, சிக்கன் 65 கொடுக்குறோம், கூட ஒரு வாழைப்பழம் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒரு சூப்பரான கேக்கு, மலேசியா ஒரு சிஸ்டர் பிறந்த நாள்ல அதனால கொடுக்குறோம். அதுக்கு வந்து இன்னைக்கு பிரியாணி அண்ணன் கையால் சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். சூப்பராக சமைப்பார். ஆல்ரெடி அவர் வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வேற லெவலில் சமைப்பார். இன்னைக்கு எப்படி சமைக்கிறாரு ஓரளவுக்கு அதை காட்ட போகிறோம். அண்ணன் கையால் இன்னைக்கு 65 பண்ண போகிறோம். வேற மசாலா ஓன் ப்ரிப்பேர் சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ண மசாலா போட்டு 65 பண்ண போகிறோம். அதை தான் நம்ம முழுக்க வீடியோ பார்க்க போறோம். அண்ணா நீங்க வேற ஏதாவது சொல்லணும். இன்னைக்கு 20 கிலோ யூனிட்டி பாஸ்மதி அரிசியில 20 கிலோ கறி போட்டு வடி பிரியாணி ஒரு சென்னை பிரியாணி ஸ்டைல்ல செய்யறோம். ஓகேவாண்ணா? அதுக்கு அளவெல்லாம் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வீடியோல எப்பவுமே தெளிவான அளவு அந்த விளக்கம் இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு 20 கிலோ அரிசி, 20 கிலோ கறி. 20 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் எண்ணெய். 4 லிட்டர் எண்ணெய். பட்டை மட்டும் ஒரு 3 கிராம் அளவுக்கு 1 கிலோ, மீதி எல்லாம் 1 கிலோவுக்கு 1 கிராம் கணக்கு. பச்சை மிளகாய் 200 கிராமு. 20 கிலோ பிரியாணிக்கு 8 கிலோ வெங்காயம். 1 கிலோவுக்கு 10 கிராம் கணக்கு 100 கிராம் தனி மிளகாய்த்தூள். இஞ்சி பூண்டு 2 கிலோ, 2 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டு. புதினா மல்லிக்கட்டு ஒரு கட்டு எடுத்திருக்கோம். தக்காளி 5 கிலோ எடுத்திருக்கோம். தயிர் 1.5 லிட்டரு. எலுமிச்சை சாறு 12 பழம் புழிஞ்சிருக்கோம். உப்பு தேவையான அளவு. வீடியோவில் முழுவதும் பாருங்கள். ஓகேண்ணா. ஒரு கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி. ஃபஸ்ட்டு உலையை கட்டிட்டு தான் நம்ம மசாலா அடுப்பை பற்ற வைக்கணும். கண்டிப்பாண்ணே, சூப்பராக செஞ்சிடலாம். சிறப்பாக செய்து தானே தம்பி வர வச்சிருக்கீங்க. கண்டிப்பாண்ணே. என்னண்ணா இந்த மேலே எதுவும் இருக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டகிராம் ஏலக்காய் கிருஷ்ணனை போட போகிறாரு. போடுங்கண்ணா. உங்கள் கையால் போட்ட இன்னும் நல்லா இருக்குண்ணா பிரியாணி. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக எதுக்கு வதங்கணும்னா டேஸ்ட்டு கிடைக்கும், பிரியாணி கெட்டு போகாது சொல்கிறாங்க. ஆனால் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கும் போது ஒரு ஸ்வீட்னஸான ஒரு தன்மை கிடைக்கும். அது கூட அந்த ஸ்பைஸு சேரும் போது தான் பிரியாணி சாப்பிட சூப்பராக இருக்கும். டார்க் பொன்னிறமாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் குறைஞ்சி உங்களுக்கு கசப்புத்தன்மை லேசாக வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வெங்காயம் லைட் பொன்னிறமாக வதக்குங்க. ஓகே. வெங்காயம் அரைப்பதம் வதங்கும் போது புதினா மல்லித்தழை போட்டு வதக்கினீங்கன்னா அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஆமாண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே. அதெல்லாம் உங்களை மாதிரியான அண்ணன் வச்சுக்கிட்டு பிரியாணின்னா சத்தியமாக நான் உண்மையை சொல்கிறேன், சான்ஸே இல்லை. அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. வெங்காயம் பொன்னிறமா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட போறேன். சரிங்க. ஆனா ஏன் இஞ்சி பூண்டை தோல் உரிக்கணும்னு சொல்றீங்க? நான் பாக்குற மோஸ்ட்லி எல்லாம் என்ன பண்றாங்க, சும்மா அப்படியே போட்டு அலசிட்டு அப்படியே பண்றீங்க. உங்க வீடியோ நானும் 2-3 தடவை பாக்குறேன். எனக்கு சமைச்சு கொடுக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா தோலை சுத்தமா உரிச்சு அரைச்சு வச்சிருங்க முதல்ல. என்ன விஷயம் அது? எதுக்குன்னா பூண்டு தோலை உரிச்சா தானே அதோட வாசனை அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வதக்கும் போது தீச்சல் பிடிக்காது. பூண்டு தோல் இருந்தா நமக்கு உபாசம் ஆகும். நிறைய பேர் செரிக்கலன்னு சொல்றாங்க. அது பூண்டு தோலால அதிகமா வர்றதுன்னு. சரி சரி, ஓகேண்ணா. சிறப்பான
ஒரு அறிவுரை சொல்லியிருக்கீங்க. 20 கிலோ அரிசி, 20 கிலோ அரிசிக்கு 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி உப்பு 40 கிராம் தனியாக போட்டுக்கிறோம். மசாலாவுக்கு 20 கிலோ கறிக்கு 20 கைப்பிடி உப்பு தனியாக போடணும். கைப்பிடினா என் கை பெருசாக இருக்குது, உங்கள் கை சின்னதாக இருக்கும். கைப்பிடி அதுக்கு தானே 40 கிராம் சொல்கிறேன். ஒரு பாக்கெட்டு 25 கைப்பிடி வரும். நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கனம்னு சொல்லி. சூப்பர் சூப்பர். அப்படியே என் கை கனம் இவ்வளோ தூரண்ணே. அவ்வளோ. ஆமாண்ணே. அதை ஒரு கைப்பிடி. இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட அரோமா நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு அந்த சாந்தை விட தனியாக வரும் எண்ணெய். இந்த மாதிரி வதக்கணும். ஓகேவா? இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்க்க போறேன். தக்காளி கம்மியா போற மாதிரி தெரியுதுனா? ஆமாண்ணே. பிரியாணி டேஸ்ட் குறைக்கணும்னா தக்காளி கம்மியா போடணும். இல்லைன்னா தக்காளி பிரியாணி தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். ஆமா, பிரியாணி டேஸ்ட். ஆமா, சூப்பர் சூப்பர். சரி போடுங்க. எல்லாருமே தனி மிளகாய் தூள் வெங்காயம் எண்ணெயில வதங்கும் போது போட்ட நல்ல கலர் கிடைக்கும்னு சொல்றாங்க. நான் தக்காளி கொடி போடலாம், ஏன்னா அங்கேயும் எண்ணெய் தான் இருக்கு. தக்காளி உடஞ்சி வர கலர் கூட தனி மிளகாய் தூள் சேர்க்கும் போது இன்னும் பிரியாணியுடைய கலர் பார்க்க சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டா இந்த தக்காளி மசிஞ்சு நமக்கு சூப்பரான பிரியாணி கலர் செம்மையா கிடைக்கும். போனே எடுக்க மாட்டேனா? தக்காளியை சேர்த்து எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலா நல்லா வதங்கணும். அதுக்கும் மசாலா ரொம்ப டார்க்காக ஆகிற மாதிரி வதக்கக்கூடாது. பிரியாணியோட கலரை சேஞ்ச் பண்ணிடும். எண்ணெய் பிரிஞ்சு அந்த எண்ணெய் கூட மசாலா கொதிக்கும் போதும் கறி கொதிக்கும் போதும் நமக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம், இஞ்சி பூண்டு சாந்து, தக்காளி எல்லாம் சேர்த்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே அந்த பிரியாணியுடைய வாசனையை உணர்ந்த பிறகு அளவு தண்ணி ஊற்றணும். கறி போடாம அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் கறியை சேர்த்துப்பேன். ஏன்னா சிக்கனும் உடையாது, மசாலாவும் நல்லா மசிஞ்சு நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். தக்காளி சேர்த்து 1 லிட்டர் தயிர் சேர்க்கணும். வீடியோ எடுக்க மறந்து. அரிசிக்கு 600 ml தண்ணி 20 கிலோவுக்கு அளந்து ஊத்துறேன். அந்த அளவு தண்ணி கூட மசாலா கொதிக்கும் போது தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு நமக்கு நல்ல ஒரு புளிப்போட பிரியாணி சாப்பிட சூப்பராக இருக்கும். தண்ணியில் இப்போ உப்பு போட போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அரிசிக்கு தனியாக உப்பு, கறிக்கு தனியாக உப்பு. எத்தனை கிலோ அரிசி சேர்க்குறோமோ அதுக்கு 1 கைப்பிடி உப்பு 40 கிராமு. மசாலாவில் எத்தனை கிலோ கறி சேர்க்குறோமோ அதுக்கு தனியாக 1 கைப்பிடி உப்பு 40 கிராமு. கண்டிப்பாக இந்த மாதிரி அளவில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். துல்லியமான அளவு உப்பு அளவு உங்களுக்கு கிடைக்கும். மசாலா நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் கொதித்து கறியை சேர்த்தாச்சு. கறி சேர்த்த பிறகு பாருங்களேன், அது அதிகமாக அனல் வச்சு கொதிக்காமல் குறைஞ்ச அனலில் மசாலா கூட ஊறின மாதிரி பொறுமையாக கொதிக்குது. இந்த மாதிரி தான் அனல் பக்கமும் வைக்கணும். இங்கே கறி கொட்டின உடனே ஒரு 5 நிமிஷத்தில் உலத்தண்ணியில் கொதி வந்து அரிசி கொட்டணும். கண்டிப்பாக தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் அரிசி போடணும். அப்போ தான் நமக்கு சரியான ஒரு டைமிங் தெரியும்.
கொட்டி 2லேருந்து 3 நிமிஷம் ஆன உடனே அரிசி உடையிற மாதிரி துண்டு துண்டாக பக்குவம் வந்தால் லேயராக வடித்து அப்படியே அந்த மசாலா மேலே கொட்டணும். மசாலா கொட்டும்போது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் தம் ப்ராசஸ் நமக்கு சூப்பராக இருக்கும். எப்படி கொதிக்குது பாருங்கள். முதல்ல ஒரு 6லேருந்து 7 கிலோ அளவுக்கு வடித்து மேலே கொட்டி மசாலா பிரியாமல் கறி மேலே வராமல் அப்படியே பரவி விடணும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப மசாலா அதிகமாக அடியில் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக தீச்சல் பிடிக்கும். உங்களுக்கு மசாலா அந்த சாதத்தை கூட ஏறாமல் அப்படியே ஒதுங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லேயராக கொட்டி அழகாக பரவி விட்டு கரண்டியை விட்டு நீங்கள் ஷேக் பண்ணால் அந்த மசாலாவும் ரைஸும் ஒன்றா சேர்ந்து நல்ல ஜூஸியான பிரியாணி கிடைக்கும். நிறைய தம் மாஸ்டர் கேட்பாங்க, உங்கள் பிரியாணியில் அடியில் ரொம்ப மசாலா அதிகமாக இல்லாமல் சூப்பராக அள்ளி போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி அரிசியை கொட்டி இப்போ நான் செய்ய போகிற பாருங்கள். நல்ல துல்லியமாக, அதாவது நம்ம எப்போவுமே சென்டராக தான் அரிசி கொட்டணும். அப்போ தான் மசாலா ஒதுங்காமல் இருக்கும், கறி மேலே வராமல் இருக்கும். சென்டராக கொட்டி இந்த மாதிரி பரவி விட்டு கரண்டியை அந்த சீராக எல்லா பக்கமும் பொறுமையாக கீழே வரைக்கும் விட்டு அப்படியே ஷேக் பண்ணணும். எந்த பதற்றமும் இல்லாமல் டென்ஷனும் இல்லாமல் நம்ம சூப்பராக எந்த அளவுக்கு ஆர்வமாக அந்த பிரியாணியை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல பதமாகவும் சுவையாகவும் செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த கரண்டியை லேசாக அப்படியே பக்கத்தில் ஷேக் பண்ணுறேன். கீழே இருக்கிற அந்த ஆயிலும் அந்த நீர் எசன்ஸும் அப்படியே ஃபுல்லாக நமக்கு மேலே வரும். சடனாக கீழே இருக்கிற அனலை குறைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கறி போடும்போதே அனலை குறைச்சிட்டோம். அந்த பதத்திலே செய்யணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டேஜிலே அரை பதம் தம் ஆகிடணும். இந்த மாதிரி கரண்டி அடிப்பகுதியை அப்படியே உள்ளே விட்டு ஜிக்ஸாக் மாதிரி அப்படியே மசாலா மேலே வராத அளவுக்கு அப்படியே மேலும் கீழும் செய்யும்போது அதிக மசாலா கீழே இல்லாமல் நமக்கு இந்த ரைஸ் கூட சேர்ந்த மாதிரி இப்போ தான் கிடைக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இன்னும் தண்ணி வேணுமா வேணாமான்னு சொல்லி அந்த மேலே நிற்கும் போதே தெரியும். ஒரு பிளேட்டு மாதிரி எடுத்து அதை அரிசி முழுவதும் அப்படியே தடவி விடணும். அப்போ தான் நீர் எவ்வளோ மேலே வந்திருக்குன்னு சொல்லி நமக்கு துல்லியமாக தெரியும். அந்த நீரும் அரிசியும் அப்படியே தலன்னு மேலே இருக்கணும். இருந்தால் தான் சரியான ஒரு தம் ப்ராசஸ் நடக்கும். மேலே இருக்கிற சாதம் உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். தண்ணி அந்த நம்ம கொதிக்க வச்சிலையே தண்ணி அதுலேருந்து தான் ஊற்றணும். வடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சிடணும். மேலே இந்த மாதிரி நீர் பத்தலைன்னா கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 லிட்டர் அளவுக்கு ஊற்றி இப்போ உங்களுக்கு அள்ளி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தடவும் போது அந்த நீரும் அரிசியும் ஒரே சமமாகும். இந்த மாதிரி நீரோடு அரிசி இருந்தால் தான் உங்களுக்கு சூப்பராக அந்த மேலே இருக்கிற சாதம் நல்லா உதிரியாகி உங்களுக்கு செம்மையாக கிடைக்கும். இப்போது தட்டு போட்டு மூடி கந்த அள்ளி மேலே போடணும். ஆனால் இங்கே நான் முதல்ல வீடியோ காட்டினேன் உடனே விறகு அடுப்பு எரியறதா காமிச்சேன். ஏன்னா ஒரு அடுப்பில் கேஸில் வடிக்கிறோம், இங்கே விறகுல செய்கிறோம், நமக்கு சரியான கந்து பத்தாது. அப்போது முன்னாடியே அடுப்பை ஒரு 10 நிமிஷம் எரிய வச்சு கந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி வர வச்சு தான் நீங்கள் வட்டா வச்சு செய்யணும். கடைசியில் அந்த எரிகிற துண்டு வெறுகெல்லாம் எடுத்து மேலே போட்டு கீழே இருக்கிற அனல், அதாவது அள்ளவே கூடாது, அதை அப்படியே சமப்படுத்தி விடணும். மேலே இருக்கிற குட்டி வெறுகை எரிய வைக்கணும். என்னதான் பிரியாணியை பார்த்து பொருள் வாங்கி பதமாக பொறுமையாக செய்முறை செஞ்சாலும் இந்த தம் ப்ராசஸில் தான் நல்ல ஒரு பெரிய வேலையே இருக்குது. இங்கே லெக் பீஸ் 100 லெக் பீஸு தனியாக வறுத்து இந்த பிரியாணியை பார்சல் பண்ணி கிருஷ்ணா அண்ணா தரப்போகிறாரு. வீடியோ பாருங்கள். பிரியாணி செஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் லெக் பீஸ் 65 பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ தான் தம் ஓடி போகிறோம். தம் ஓடிச்சலாமா? தம் ஓடிச்சலாம். உடைங்கண்ணே. தம் ஓடி போகிறேன்னு தம் அடிக்க போகிறீங்க. தம் உடைங்க. உதிரியாக இருக்குது. சேலம் ஐயா ஆர்ஆர் ஐயா சொல்கிற மாதிரி
உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இல்லம் சொல்லி இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு 100 பேருக்கு எல்லாருக்கும் ஒரு பிரியாணி, லெக் பீஸு, கேக்கு, வாழைப்பழம் சொல்லி கிருஷ்ணண்ணன் கொடுத்தாரு. அண்ணன் கூட இந்த மாதிரி ஸ்பான்சர் அனுபவங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா சூப்பராக குவாலிட்டியாக அதிகமாக செஞ்சு தாராளமாக எல்லாருக்கும் கொடுத்தாரு. அந்த மறுவாழ்வு இல்லத்தில் இந்த மாதிரி பெல் அடித்த உடனே அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து வந்து அழகாக கேட்டு லைனாக வாங்கிட்டு போனாங்க. கிருஷ்ணண்ணனுக்கு மிகவும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவி செய்கிறாரு. அண்ணனுக்கு என் மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் வளர்ந்து வரணும் என் ஆசை.